ஹலோ ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு லீடிங் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்பான இப்போபேயோட ஃபவுண்டர் மோகன் கருப்பையா சாரை பற்றி பார்க்கலாம். மோகன் கருப்பையா சார் இவர் ராமேஸ்வரம் பக்கத்தில் தாமரைக்குளம் அப்படின்ற பிளேஸில் பிறந்திருக்கார். இவருடைய ஸ்கூலிங் லைஃப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவரோட காலேஜை வந்து முகமது சதக் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஒரு 4 இயர்ஸ் போகுது. இவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கார். அங்கே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அட்லாஸ்ட் காலேஜ் முடியும் போது ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் கோடிங் ஸ்கில்ஸும் பெருசாக இல்லை. ஸோ இவர் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வந்து ஜாப்க்கு பிளான் பண்ணுறாரு. சென்னைக்கு மூவ் ஆன் ஆகிறார் ஃபார் 4000 சேலரி. 2006 வந்து 4000 சேலரிக்கு வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வேரியஸ் அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப். ஸோ அங்கே வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறார். வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வந்துட்டு இவர் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்துட்டு இவர் வந்து லேர்ன் பண்ணுறாரு. பிகாஸ் அது ஒரு சின்ன டீம். ஆஃப்டர் தட் இவர் வந்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஷிஃப்ட் ஆன் ஆகிறாரு. பிகாஸ் டு அப்ஸ்கேல் இஸ் ரெஸ்யூம். ஸோ இவர் வந்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து இவருக்கு வந்துட்டு 12,000 சேலரி. ஸோ ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு 15 டேஸ் போகுது. ஒரு 15 டேஸ்லேயே இவருக்கு ஒரு சடனாக லே ஆஃப் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இவர் வந்துட்டு அந்த கம்பெனியோடைய டெக்னாலஜிஸ்க்கு அடாப்ட் ஆக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 15 டேஸ்லேயே லே ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் தான் இவர் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணும்போது, சரி நம்ம வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜாப்க்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளே வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரோம் சாஃப்ட். அது ஒரு ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக வந்துட்டு மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் வந்து அந்த டைமில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிற பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அவங்க கேதர் ஆகிற பிளேசஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவர் அவங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டு ஷேர் பண்ணுறாரு. டேஸஸ் வென்டான். ரொம்ப நாள் கழித்து ஸ்லோவாக இவருக்கு ஒரு கிளைண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸோ அதை வச்சு இவர் கம்பெனி பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பில்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் இன்றைக்கி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஒர்க் பண்ணுற கம்பெனியாக சென்னையில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியாக இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஏஜென்சியில் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வேரியஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் 2018 இவருக்கு வந்துட்டு அந்த ரோம் சாஃப்ட்வேர் ரெப்ரசன்ட் பண்ணி யூஏஇயில் நடக்கிற ஒரு குளோபல் ஃபின்டெக் எக்ஸ்போ ஃபின்டெக் ஈவெண்ட்டில் வந்துட்டு இவர் டேக் பார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அப்போ அட்டன் பண்ண போகும்போது இவர் நினச்சிருக்க மாட்டார், இதுதான் நம்மளுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட்லேயும் நிறைய பேருக்கு வந்துட்டு போயிட்டு அவருடைய காட்ஸை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது ஓமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணும்போது இவருடைய கம்யூனிகேஷன் அவருக்கு பிடிச்சி போய் அவர் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் டேவே அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஷெட்யூல் ஆகுது. அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்துட்டு அந்த ஓமர் வந்துட்டு அவருடைய ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஐடியாவை இவரோட பிச் பண்ணுறாரு. இவர் ஒரு பார்ட்னராக வந்து இவர் ஒரு டெவலப்மெண்ட் பார்ட்னராக ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறாரு. அது ஒரு ஃபின்டெக் ஆப் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ஃபார் யூஏஇ. ஸோ அதோடைய டெக்னிக்கல் பார்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்துட்டு மோகன் சாருக்கு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இன் மைண்ட். ஸோ பிகாஸ் ரோம் சாஃப்டில் நிறையா ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்துட்டு அடுத்து வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மந்த் எப்படி நம்ம இந்த கம்பெனியை வந்து கொண்டு போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும்போது அட் லாஸ்ட் அந்த கான்வர்சேஷன் முடியும் போது இவர் வந்துட்டு உமர் வந்துட்டு இவரை வந்துட்டு ஒரு ஃபவுண்டராக வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க. டு பி a 50-50 in terms of 50-50%. Within 10 seconds மோகன் சார் வந்துட்டு அந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறார்.
ஸோ நெக்ஸ்ட் டேவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டு சென்னை. சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டு இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு டீம் பில்ட் பண்ணுறாங்க டு டெவலப் த ஃபின்டெக் ப்ராடக்ட். ஸோ ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் இதுக்கு ஃபோல்ஸி அப்படின்ற ஒரு நேமில் வந்துட்டு யூஏஇயில் லான்ச் பண்ணுறாங்க. இன் 1.5 years ஃபோல்ஸி வந்துட்டு யூஏஇயில் ஒரு மார்க்கெட் லீடராக வந்து டெவலப் ஆச்சு. ஒரு ஃபின்டெக் மார்க்கெட் லீடராக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அவரோட வந்துட்டு கான்வர்சேஷன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது 2020 இவருக்கு வந்து ஒரு பிட்ச் பண்ணுறாங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் அதே மாதிரியே ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கும் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து பிட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். 2020 வந்து பிஃபோர் கோவிட் இவருடைய ஃப்ரெண்ட் ஜெயக்குமார் சாரை வந்து கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெயக்குமார் சார் ஆஸ் அ சிடிஓ, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணி. ஸோ அப்படி வந்துட்டு இந்த கம்பெனி பில்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நவம்பரில் வந்துட்டு பீக் கோவிட் நவம்பரில் வந்துட்டு ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இப்போபே வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போபேவுடைய பேசிக் சொல்யூஷன் என்னென்னா யூபிஐ சிஸ்டம்ஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் இன் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ எம்எஸ்எம்இஸ்ட்டை வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் இவங்க பிளானே வந்துட்டு Tier 2 and 3 சிட்டிஸ்லேயும் யூபிஐ ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் வந்து கம்ப்ளீட்டாக எம்எஸ்எம்இஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. எங்கேயுமே வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய கஸ்டமர் கேர் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு ரீஜனல் லாங்குவேஜ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பை எக்ஸ்பேண்டிங் இன்டு சவுத் இந்தியன் ப்ராடக்ட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்தந்த லாங்குவேஜ்லேயே வந்துட்டு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இன் ஜஸ்ட் 2 years இப்போபே வந்துட்டு ஒரு 2000 crores வந்துட்டு ஓவரால் டிரான்சாக்ஷனை வந்துட்டு கிராஸ் பண்ணுது. வித் 2 lakh users இந்த ஆப் இப்போ வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு இன் ஆல் த பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணி இப்போ வந்துட்டு இப்போபே ஃபார் 4,000க்கு சேலரிக்கு போன ஒருத்தர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 7+ கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்டராக இருக்கார். லைக் த மீட் ஷாப், Ticket9 அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் இப்போ இவர் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டராக இருக்கார். ப்ளஸ் இவருடைய இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இவர் வந்து டெக் இன்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2023 டெக் இன்ஃபின் அப்படின்ற மாதிரி ஒரு வெஞ்சரையும் இவங்க வந்துட்டு அண்டர் த இப்போபே ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுலேயும் வந்து ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் ஏபிஐ சொல்யூஷன்ஸை வந்துட்டு பேங்கிங் அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கான யூபிஐ கியூஆர் பேஸ்ட் யூபிஐ சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலாங் வித் பார்ட்னர்ட் வித் விசா டு ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ் ஃபார் கிரெடிட் கார்டு சொல்யூஷன்ஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து மோகன் கர்பையா சார் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மோகன் கர்பையா சாரோட இந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ மோகன் கர்பையா சார் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது இவர் நடுவில் வந்துட்டு ஒரு மோகன் கர்பையா சார் வந்துட்டு நாட் ஜஸ்ட் கம்பெனியை மட்டும் பில்ட் பண்ணல, இன் ஜஸ்ட் கம்பெனியை மோகன் கர்பையா சார் அந்த ஒரு 10 years ஜர்னி 2008 to 2020 பிஃபோர் ஸ்டார்டிங் 2008 to 2020 இப்போபே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதிலேருந்து வந்து சரியான ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஃபெயிலியர் அதை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காரு.
இந்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு கிவ் அவே கிடைக்குது அப்படின்னா, இவரோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு கிவ் அவே கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன்டாக எந்த அளவுக்கு குவிக்காக எடுக்கணும். ப்ளஸ் எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு எடுத்த டிசிஷன் தான் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு லீடிங் ஃபின்டெக் கம்பெனியாக அவரை வந்து பொசிஷன் ஆகிருக்கு. அண்ட் இவருடைய ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணுற இவருடைய பவர்ஸுமே நம்ம வந்து ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இவரை வச்சு நம்ம வந்துட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். லைக் அந்த டைமில் ஒரு 7+ 2008 to 2020 ஒரு 7+ ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேரியஸ் ரீசன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்துட்டு விஸ்டாண்ட் ஆகலை. நம்ம பட் அவர் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு இப்போ சார் இப்போ ஒரு 7+ கம்பெனிஸில் இவர் ஒரு இன்வெஸ்டராக இருக்கார். ப்ளஸ் இவரோட கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுலேருந்து என்ன நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்றது இல்லாமல் அதில் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் அப்படி மூவ் ஆன் ஆகிட்டு தான் இப்போ வந்துட்டு ஒரு இப்போ போய் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியாக பில்ட் பண்ணியிருக்காரு. நவ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த இந்தியன் MSMEs. தேங்க்யூ. இந்த வீடியோவை தேங்க்யூ.